ஹலோ கைஸ், நீங்கள் வர டாபிக் ப்ரொபிஷன் ஆஃப் இம்போர்டேஷன் ஆஃப் குட். அதாவது நம்ம பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்களா, அதில் என்னென்ன தடைகள் இருக்குது, எதுனா ப்ரொபிஷன் இருக்குது, தடை பண்ணுறாங்க சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொபிஷன் ஆஃப் இம்போர்டேஷன் குட் ரெஃபர்ஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் பேன்ஸ் இம்போஸ் பை த கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுற பொருள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, அப்புறம் பேன் பண்ணுறாங்க. இந்த பொருள் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது, இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி தான் சரி கேட்டகரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? கூட்ஸ் நம்ம இம்போர்ட்டட் இந்த கண்ட்ரி. ஓகேங்களா? சில கேட்டகரி பொருள் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள இம்போர்ட்டே பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. ஓகேங்களா? பேசிக்கலாக ஸோ அச்சீவ் வேரியஸ் பாலிசி ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது வந்து இது வந்து எதுக்காக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை வந்து அடையிறதுக்காக. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் தடை, இந்த ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் தடை, கன் வச்சிருக்கூடாது தடை, ஸோ நிறைய தடை இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேன்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொவைடிங் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி, அப்புறம் சேஃப்கார்டிங் த என்வரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத பொருளாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸு அண்ட் மெயின்டைனிங் த நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைங் வித் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ் அப்ளிகேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரொவிஷன் இம்போர்ட்டன் கூட இருக்குது. ஓகேங்களா? சில குட்ஸ் தான் இம்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, இந்தியாவில் இம்போர்ட் பண்ண சொல்கிற பொருளாக நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் இம்போர்ட் குட்ஸ் இந்தியா இதை வந்து எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது மூலம் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962 சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் ஆக்ட் 1992. ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ரெகுலேஷன். ஸோ ஃபாரின் ட்ரேட் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1992 இந்த ஆக்ட் மூலமாக சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டன் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் அண்டு ஹசாரியஸ் குட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா டேஞ்சரான ஒரு பொருள் இருக்குங்களா? ஸோ குட்ஸ் போஸ் ரிஸ்க் டு பப்ளிக் ஹெல்த். எந்த ஒரு குட்ஸ் வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்கோ, பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ரிஸ்க் கொடுக்குதோ, அப்புறம் வந்து இந்த என்வரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீங்கு விளைவிக்குதோ அந்த பொருளை இம்போர்ட் பண்ணி தடை விதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், வெடிமருந்துகள், அப்புறம் கெமிக்கல்ஸு, ஹசார்டு வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் வேஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீங்கு விளைவிக்கிற வேஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டின் பாராமெடிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபார்மெடிக்கல்ஸ், சில தேவையில்லாத தமிழ் மருந்துகள்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து தடை விதிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் வைல்ட் லைஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சில வகையான விலங்குகள் தாவரங்களை இம்போர்ட் பண்ணி தடை வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இம்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் ஃப்ளோரா தாவரங்கள், விலங்குகள். ஓகேங்களா? அதை அப்படி சொல்கிறாங்க. அந்த ஆஸ் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அது மூலம் உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அந்த விலங்குகளை அழிச்சு எடுத்துகிட்டு வர ப்ராடக்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் இம்போர்ட் பண்ண தடை விதிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் த பயோடைவர்சிட்டி. இது பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி, அந்த பயாலஜிக்கலாக இருக்க பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த இம்போர்ட்டேஷன் வந்து தடை விதிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரிவென்ட் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பணத்து மூலமாக நம்ம வந்து இல்லீகல் ட்ரேட் பண்ணுறாங்களா, விலங்குகளை அழித்து அதனோட தோலை எடுத்து சொல்லிட்டு அதான் தடுக்க முடியுது. இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் பண்ணியிருந்தாங்க. பட் நவுடேஸ் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் இன்னும் பிளாக் மார்க்கெட்டில் இருந்தாலும் இருக்கலாம், சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இட் இன்க்ளூட்ஸ் சச் ஐட்டம் சொல்கிறாங்க. என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐவரின்னா பார்த்தீங்கன்னா யானையோட தந்தம், அப்புறம் டைகர் ஸ்கின்னு, அதாவது புலியோட தோல், அப்புறம் செர்டன் எக்ஸாட்டிக் பிளான்ஸ், சில வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிற பிளான்ஸ். ஓகேங்களா? நல்லா பயங்கரமாக இருக்கிற பிளான்ஸ், அந்த பிளான்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறது தடை விதிக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஃபிட் குட்ஸ்னால பேசிக்காக பார்த்தீங்கன்னா போலியான பொருட்களை இம்போர்ட் பண்ணி தடை. ஓகேங்களா? ஸோ இம்போர்ட்ஸ் கவுண்டர்ஃபிட் பைரேட்டட் குட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பைரேட்டட் குட்ஸ்னாலும் அது போலியான குட்ஸ் தான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கவுண்டர்ஃபிட் கரன்சி, இதில் என்ன பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஃபிட் கரன்சி. ஓகேங்களா? அதாவது போலி நோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேக் பிராண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் எல்இ சொல்லிட்டு ஒரு நேம் ஸ்பெல்லிங் தப்பாக பண்ணி போகிறாங்க, அது மாதிரியே. அப்புறம் அன்ஆத்தரைஸ்டு காப்பீஸ் ஆஃப் காப்பரேட் மெட்டீரியல், ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல் புக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் போட்டு அவங்களே அந்த புக்கை வந்து இன்னொரு காப்பி போட்டு ரேட்டு கம்மியாக வைக்கிறது, அன்ஆத்தரைஸ்டு காப்பீஸு. அப்புறம் ப்ரொஹிபிட்டட் ப்ராடக்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் இன்ஃபெக்மெண்ட். இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ண தடைன்னு சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ இந்த மாதிரியான பொருள் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் தடை விதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் மாரலி அஃபென்சிவ் மெட்டீரியல். அதாவது பார்த்தீங்கன்னா மாரலாக ஒருத்தங்களுக்கு மென்டலாக ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ வாட்டர் இஸ் அப்சன்ஸ் ஆஃப் மாரலி அஃபென்சிவ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சச்சஸ் போர்னோகிராஃபி. அதுனா இந்த மாதிரி போர்னோகிராஃபி விச் மீன்ஸ் அந்த மாதிரி புக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாய்ஸு. ஸோ இதுமாதிரி வந்து இதில் அந்த சம்மந்தப்பட்ட போர்னோகிராஃபி சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் லிட்ரேச்சர், அதை பற்றின புக்ஸு, போர்னோகிராஃபி அந்த புக்ஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. அப்புறம் கல்ச்சரலி சென்சிட்டிவ் ஆர்ட் ஃபேக்ட்ஸ். அதாவது அப்படின்னா இப்போ வேற ஒரு கண்ட்ரியோட கல்ச்சருக்கு வந்து ஒரு விஷயம் சாதாரணமாக இருக்கலாம், பட் வேற இந்த கண்ட்ரிக்கு வந்து அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் இங்கே தப்பு தடை, அதெல்லாம் வந்து ஒரு பாவமாக பார்க்குறாங்களா. ஸோ அது மாதிரியான இங்கே வந்து இம்போர்ட் பண்ண தடைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சொசைட்டிக்கல் வேல்யூஸ் அண்ட் கல்ச்சர் நார்ம்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பொருளாக வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறது தடைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் பர்டிகுலராக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அண்டு டுவல் யூஸ் ஐட்டம்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மிலிட்ரி அண்ட் டுவல் யூஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸு,
அதாவது அந்த துப்பாக்கி பீரங்கி அதெல்லாம் வந்து அப்புறம் அமினேஷன்ஸ் அந்த குண்டுகள் துப்பாக்கி குண்டு அப்புறம் நியூக்ளியர் மெட்டீரியல் அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் மே சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ப்ரொவிஷன் ஃபார் சேஃப்கார்டிங் த நேஷனல் செக்யூரிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆர்ம்ஸ் அப்புறம் நியூக்ளியர் மெட்டீரியல் இது மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவில் வந்து தடையும் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனலோட செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பங்கம் விளைவிக்கும் வகையில் இருக்கிறதுனால இது வந்து தடை செய்யப்பட்டது இந்த இம்போர்ட் பண்ண சொல்கிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கோட்டாஸ் அண்ட் லைசன்சிங் ரெக்யூர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ தடைன்னு பார்த்துட்டோம். ஸோ தடையை மீறி பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. சம் ப்ராடக்ட்ஸ் வந்து லிமிடேஷனோட இம்போர்ட் பண்ணலாம், அதிகமாக இம்போர்ட் பண்ணால் தப்பு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ சம் குட்ஸ் மே சப்ஜெக்ட் டு இம்போர்ட் குவாட்டாஸ், ஒரு குவாட்டா கீழே வந்து கொஞ்சமாக இம்போர்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ லைசன்சிங் இருக்குது, அது வந்து லைசன்ஸ் ரெக்யூர்மெண்ட் ஆகும், லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் த குவான்டிட்டி வேல்யூ ஆஃப் குட்ஸ், நீங்கள் இவ்வளோ தான் இம்போர்ட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு 5 ப்ராடக்ட் தான் இம்போர்ட் பண்ணால் அந்த மாதிரி தான் இம்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கேன் பி இம்போஸ்ட் இன் டு இந்தியா வித்தின் ஸ்பெசிஃபிக் பீரியட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா. குறிப்பிட்ட வேல்யூ குறிப்பிட்ட டைமுக்குள்ளே லைசன்ஸ் வச்சு இம்போர்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க ஓகேங்களா சில ப்ராடக்ட்லாம். ஸோ ஆஃப்டர் மேனேஜ் டொமஸ்டிக் சப்ளை, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டொமஸ்டிக் சப்ளை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ட்ரேட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ப்ராடக்ட் டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இது ரொம்ப ஒரு முக்கிய வகை இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அது மாதிரி என்ன நம்ம லைசன்ஸ் வச்சு இந்த டைமில் தான் இவ்வளோ குவான்டிட்டி தான் நம்ம சொல்லும்போது அது வந்து நம்ம ட்ரேட் பேலன்ஸும் பண்ண முடியாதனால அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி நம்மளால் பாதுகாக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதை பெறுவது உங்கள் பாலா.